இந்த உலகத்தில் ஏதாவது நம்ம தவறுகள் செய்து விட்டால் நம்ம எப்படி பெனால்ட்டி கட்டுறோமோ, ஃபைன் கட்டுறோமோ, நாளை மறுமையில் என்ன ஃபைன் தெரியுமா? அதாவது இந்த உலகத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், அவருக்கு தீங்கு செஞ்சுட்டோம் என்பதாக சொன்னால் கோர்ட் எப்படி ஃபைன் போடுகிறதோ, காவல்துறைகள் எப்படி ஃபைன் கட்ட சொல்லுகிறார்களோ, அது மாதிரி நாளை மறுமையில் நம்மிடத்தில் வாங்கப்படுகிற ஃபைன் என்னவென்று தெரியுமா? அல்லாஹு அக்பர். புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. மன் கானத் இன்தஹு மظلمத்துன் லிஅഖீஹி ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் யாராவது நீங்கள் கஷ்டப்படுத்திருந்தீங்க என்பதாக சொன்னால், அநீதி இழைத்திருந்தீர்கள் என்பதாக சொன்னால், அது பணத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, செல்வத்தில் இருந்தாலும் சரி, பேச்சில் இருந்தாலும் சரி, அவருடைய மரியாதை இருந்தாலும் சரி, எதிலையாவது ஒரு மனிதரை உங்களுடைய சகோதரர் நீங்கள் கஷ்டப்படுத்தியிருந்தீங்க என்பதாக சொன்னால், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளை மறுமை வருவதற்கு முன்பதாகவே அவரிடத்தில் போய் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, மன்னிப்பை உலகத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையிலே அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் உன்னை பற்றி சொல்லும் பொழுது, அந்த அடியான் நாளை மறுமையில் உன்னை பற்றி சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் இவன் எனக்கு கஷ்டப்படுத்தினா, யா அல்லாஹ் இவன் கஷ்டப்படுத்தினா என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் உன்னிடத்தில் ஃபைன் என்ன வாங்குவான் தெரியுமா? அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐ யஅஹுத லி அஹீஹி மின் ஹஸனாதிஹி. அந்த மனிதனிடத்திலிருந்து நன்மைகள் வாங்கப்படும். அல்லாஹ் ஒவ்வொரு நன்மைக்காக வேண்டி தவிக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம யாரையாவது கஷ்டப்படுத்திருந்தோம் என்பதாக சொன்னால், என்னுடைய நன்மையிலிருந்து எடுத்து அல்லாஹ் அவர் கொடுத்துருவான். அல்லாஹ் அக்பர். ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோடு முடிச்சுக்கல. அதற்கு பிறகு சொன்னார்கள், ஒரு கால் யார் கஷ்டப்படுத்தினானோ அவனிடத்தில் நன்மை இல்லை என்பதாக சொன்னால், ஃபஇல்லம் யகுன் லஹு ஹஸனாத்துன், அவனிடத்தில் நன்மை இல்லை என்பதாக சொன்னால், உஹித மின் ஸய்யிஆத்தி அஹீஹி ஃபதுரிஹத் அலைஹி. அதாவது அந்த மனிதருடைய, அதாவது யார் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த மனிதருடைய பாவத்தை எடுத்து இந்த மனிதரின் மீது யார் அநியாயம் செய்தானோ அவன் மீது சுமத்தப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, யாருக்கும் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. எந்த விதத்திலும் யாருக்கும் நம்ம எவ்விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடவே கூடாது. ஒரு கால் நம்ம இதுவரை ஏதாவது செஞ்சிருந்தோம் என்பதாக சொன்னால், மறுமை வருவதற்கு முன்பதாகவே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் காசு பணம் எதுவும் செல்லாதில்லை, அது வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் உங்களுடைய இந்த விஷயங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் விளங்கச் செய்வானாக. ஆமீன்.